போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்த் பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். கடந்த சனிக்கிழமை அதிகாலையில் தான் துபாயில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு வந்தேன் என்றும், சனிக்கிழமையன்று நுங்கம்பாக்கம் வீட்டில் வைத்து கொக்கைன் பார்ட்டி நடத்தினேன் எனவும் நடிகர் ஸ்ரீகாந்த் தெரிவித்திருக்கிறார். பிரசாந்த் கைது செய்யப்பட்டதற்கு முன்பே அவரிடம் இருந்து கொக்கைன் பாக்கெட் வாங்கினேன் என ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர் தற்போது கடந்த சனிக்கிழமை அதிகாலையில் தான் துபாயில் இருந்து விமானம் மூலம் சென்னைக்கு வந்தேன் என்றும், சனிக்கிழமையன்று நுங்கம்பாக்கம் வீட்டில் வைத்து கொக்கைன் பார்ட்டி நடத்தினேன் என்றும், பிரசாந்த் கைது செய்யப்படுவதற்கு முன்பே அவரிடம் இருந்து கொக்கைன் பாக்கெட் வாங்கினேன் என நடிகர் ஸ்ரீகாந்த் பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தி. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன் வணக்கம். அவர் அந்த வாக்குமூலத்தில் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, உங்க கூடுதல் விவரங்கள்? போலீஸ் காவலில் போலீசார் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் ஸ்ரீகாந்தை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அதிமுக முன்னாள் பிரமுகர் பிரசாத் உள்ளிட்ட ஸ்ரீகாந்தையும் ஒரே சமயத்தில் 2 பேரையும் காவல் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீகாந்த் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலம் தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த சனிக்கிழமை அதிகாலையில் தான் துபாயிலிருந்து தான் சென்னை விமான நிலையம் வந்தடைந்ததாகவும், அதன் பிறகு நேரடியாக வீட்டிற்கு சென்று நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் வைத்து கொக்கைன் பார்ட்டியில் தான் ஏற்பாடு செய்த கொக்கைன் பார்ட்டி நடந்ததாகவும், அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமையும் கொக்கைன் பார்ட்டி நடந்ததாக கூறப்படுகிறது. இதன் பிறகுதான் திங்கட்கிழமை காலையில் போலீசார் தன்னை அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை செய்த போது கொக்கைன் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பிரசாத் தன்னை வைத்து தீக்கிரை என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்திருந்ததாகவும், அந்த திரைப்படத்திற்கு 10 லட்சம் ரூபாய் பணம் தனக்கு தர வேண்டி இருக்கிறது. அந்த பணத்தை இதுவரை அவர் தராத காரணத்தினால் 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்கும் போதெல்லாம் கொக்கைனை போதைப் பொருளை தனக்கு வழங்கி தன்னை போதைக்கு அடிமையாக்கியது பிரசாத் தான் என்றும் நடிகர் ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் அளித்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 முறைக்கு மேல் அவரிடம் இந்த போதைப் பொருள் வாங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் பிரசாத் கைது செய்யப்படுவதற்கு முன்பு அவரிடம் இருந்து சுமார் 250 கிராம் குறைவாக தான் கொக்கைன் போதைப் பொருள் வாங்கியதாக அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.